தட்டி எடுத்து போட்டுக்கிட்டு வேண்டாம் சார். எதுக்காக தலைமையிலேருந்து நீங்கள் வந்து விலகிட்டீங்க திடீர்னு? அது யாருமே மதிக்கிற மாதிரி இல்லை. மாவட்டத்தில் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. இயக்கத்தை வளர்ச்சி பணிக்கு எதுவுமே யாருமே உருவாக்குற மாதிரி இல்லை. ஆனால் வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து யாருமே வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து உதவும் தயாராக இல்லை. ஒரு கட்டமைப்பு வளர்க்குறதுக்கு மாவட்ட செயலர்கள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலர் தவிர தென்காசி இப்போ கரெக்டாக ஓடிட்டுருக்கு. தென்காசி கரெக்டாக ஓடிட்டுருக்கு. தென்காசி வடக்கு கரெக்டாக ஓடிட்டுருக்கு. கன்னியாகுமரி இப்போ கரெக்டாக சுந்தராஜியை போட்டு சரி பண்ணிகிட்ருக்கு. தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் கரெக்டாக இருக்குது. இது போக அந்த எனக்கு மெயின் பிரச்சனை வந்து இந்த டேவிட் சாலமோனால் அவர் குமார் வந்து எனக்கு அவர் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. அவர் மாவட்ட கட்டமைப்பு கொண்டு வாங்குங்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு மீட்டிங்கும் அவர் வந்ததில்லை. நீங்கள் இயக்கத்திற்காக இரவும் பகலும் வந்து நீங்கள் பயங்கரமாக வேலை செஞ்சீங்க. இப்போ நீங்கள் போகிறதுனால வந்து இந்த இயக்கம் வந்து பின்னோக்கி போகாதான்? போகாது. அந்தளவுக்கு கட்டமைப்பு இருக்குது ஒரு சில மாவட்டங்களை தவிர. உங்களுடைய உழைப்பினால தான் வந்து இத்தனை 8 மாவட்டங்கள் வந்து வளர்ச்சி பெற்றுச்சு. ஆனால் நீங்கள் திடீர்னு வந்து தலைவர்கிட்ட கூட இதை பற்றி எதுவும் சொல்லாமல் நீங்கள் வந்து லெஃப்ட் ஆகிறது எப்படி? அதாவது யோசித்து பார்த்தா ஒருத்தரும் சரியான பதில் வரல. இடத்துல வந்து கேட்கும்போது வந்து என்னங்கன்னா வந்து ஒரு மண்டல செயலாளர் வந்து அன்அபிஷியலாக ஒரு மாவட்ட கட்டமைப்பு வளர்க்கணுமா அப்படி வந்து பொதுச்செயலாளர் கேட்க சொல்கிறாரு. என்கிட்ட அன்அபிஷியலாக போய் மாவட்ட கட்டமைப்பு வளருங்க அப்படிங்கிறாரு. அன்அபிஷியலாக நான் அப்படி ஒரு மாவட்டத்தில் போய் ஒரு வந்து மாவட்டத்தில் அமைக்க முடியாது. அபிஷியலாக போனால் தான் எனக்கு வந்து அவர் மாவட்டத்தில் கூப்பிட்டு போவேன். 2 ஊரை போய் பார்ப்பேன், ஆட்களை பார்ப்பேன், கட்டமைப்பு வளரும். கட்டமைப்புக்காக நான் போகிறேன். இதுக்கு ஒரு மாவட்டத்தில் கூட உடன்பட மாட்டாங்கன்னா வரமாட்டாங்கன்னா 11 மாதம் மீட்டிங் போடாமல் உட்காந்துருக்காங்கன்னா என்ன? அதனால் வந்து யாருமே வந்து நமக்கு வந்து மரியாதை கொடுக்குறதில்ல. அதனால் நமக்கு வந்து அந்த மரியாதையை எதிர்பார்க்க விரும்பல. பொதுச் செயலரும் அதை சொல்லிட்டாரு. அன்அபிஷியலாக போங்கிறாரு. அன்அபிஷியலாக போகல, அப்போ அபிஷியலாக போக விரும்பல. அன்அபிஷியலாக போங்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து ஒரு மண்டல செயலாளர். ஆமாம். நீங்கள் வந்து எல்லா கிராமங்களும் எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம். அன்அபிஷியலாக நீங்கள் உங்களுடைய லிமிட்டடான உங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே ஏன் அன்அபிஷியலாக நீங்கள் போகணும்? அது நிறைய பேர்கிட்ட கேட்டாச்சு. நம்மளுடைய மண்டல செயலருடைய லிமிட் என்னன்னு கேட்டேன். பொதுச் செயலர்கிட்ட கேட்டேன், கொள்கை பரப்பு செயலர்கிட்ட கேட்டேன், அமைப்பு செயலர்கிட்டையும் கேட்டேன். என்னோட லிமிட் என்ன, மண்டல செயலர்னா என்னங்கிறத நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். யாருக்கும் அந்த பதிலை சொல்ல தெரியல. ஆனால் கடைசியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அன்அபிஷியலாக வந்து நீ போன்னு சொன்ன பிறகு தான் அந்த முடிவு எடுத்தேன். எனக்கு வந்து அது வந்து சரியாக தெரியல. அன்அபிஷியலாக வந்து நான் இந்த மாவட்டத்தில் நுழையக்கூடாது. ஒரு மாவட்டத்துக்குள்ளே போனோன்னா இந்த மாவட்ட கட்டமைப்புக்கு ஒரு 10 பேரை பார்க்க போகிறோன்னா ஒரு மாவட்டத்தில் இல்லாமல் நான் போகக்கூடாது. இந்த மாவட்டத்தில் வந்தால் தான் அவங்களுக்கு அடுத்த கன்வியூஷன் ஆகும். தொடர்ச்சியாக அவங்க வந்து அவங்கள ஆட்களை பார்த்து பேசுறதுக்கு நானே எல்லா மாவட்டத்திலையும் 150 பேர் 200 பேரை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா ஒரு ஆள்? அந்த மாவட்ட கட்டமைப்புனா மாவட்ட கட்டமைப்புக்கு மாவட்ட செயலாளர் வரணும் கூட. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அன்றைக்கி வரணும் அவர். அப்போ தான் கட்டமைப்பு வளர்க்க முடியும். கட்டமைப்பு வளர்க்காமல் நம்ம உட்காந்துட்டு அன்அபிஷியலாக போகணும்னு எனக்கு புரியல அது. அதனால தான் அதனுடைய சோர்வின் காரணமாக தான் நான் வெளியே போனேன்.